Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. நம்முடைய சர்வதேச வாரங்களை ரொம்ப உற்று கவனிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ராதாகிருஷ்ணன், இன்னைக்கு பெரிய ஒரு ஹைப் இருக்கிறத பார்க்கின்றோம். வழக்கம் போல மிக்ஸ்ட் கான்ட்ரடிக்டரி மெசேஜிங், முதல் வரியில சொன்னதை கடைசி வரியில அப்படியே மாற்றி பேசுவது அப்படிங்கிற ஒரு மிக்சட் மெசேஜிங் தான் நம்ம பார்க்கின்றோம். மேபி his intention was to calm the market, probably does the opposite இல்லையா? நிச்சயமாக. அதாவது ஒரு 9 PM வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது ஈஸ்டர்ன் டைம் 9 PM இந்த மாதிரி ஒரு பேச்சு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அது மார்க்கெட்டுக்கான விஷயம் கிடையாது. அது இந்த கம்ப்ளீட் நம்மளுடைய அந்த எல்லாருடைய போக்கஸும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற நேரத்துல அது ஒரு பிரைம் டைம்ல மக்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் செய்திருக்கிறாரு. அது பிரசிடென்ஷியல் டிபேட்ல அந்த நேரத்துல இந்த நேரத்துல தான் நடக்கும். நீங்களும் நானும் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். சோ இது மக்களுக்கான மெசேஜ் தான் நீங்க சொல்றது பார்க்க முடியும். ஆமா, மக்களுக்கான மெசேஜாக தான் நான் பாக்குறேன். மோர் தென் மார்க்கெட், அதுவும் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுனால நிச்சயமாக மக்களுக்கான ஒரு மெசேஜ் ஒண்ணு. ரெண்டாவது முதல் முறையாக நேற்றைய தினம் $4 மேல பெர் கேலன் ஆஃப் கேஸ் போயிருக்கு. அப்போ அந்த ஒரு தருணத்தில் எல்லா இடத்துலயுமே கொந்தளிப்பு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல சில விஷயங்கள் நம்ம எக்ஸ் வலைதளங்களோட பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். $4 என்பது ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர் அமெரிக்காவை பொறுத்தவரை. அதை விட எவ்வளவோ அதிகமா தான் பாக்கி இருக்கிற உலகத்துல எல்லா இடத்துலயும் வித்து கொண்டிருக்கிறது, வெஸ்ட் ஏசியா தவிர. பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கான அந்த ஒரு செய்தியாக ரிப்பப்ளிகன்ஸ்க்கு ஒரு செய்தியாகத்தான் இவர் வைத்திருக்கிறாரே தவிர நிச்சயமாக அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் பல கம்யூனிகேட்டர் சொல்ற மாதிரி இட்ஸ் டான் பிட்வீன் டூ திங்ஸ். ஏறத்தாழ முடிச்சிட்டோம், we are going to finish the job, இருந்தாலும் 2-3 வாரம் வேணும். அப்ப இங்கதான் எனக்கு பிரச்சனையா இருக்குது. இன்னொரு 3 வாரம் இந்த போர் நீடித்தால் நாம் அனைவரும் பாதிக்கப்படுவோம் என்பதுதான் முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். அதுல இருந்து நமக்கு விடிவே கிடையாதா என்ற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் எனக்கு இருக்கிறது. அப்போ ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இந்த போரை எதுக்கு தொடங்கினார் என்றுதான் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ரிப்பப்ளிகன் உட்பட. காங்கிரஸ்ல இருக்கிற நபர்களை தவிர, காங்கிரஸ்னா நம்ம காங்கிரஸ் கட்சி கிடையாது, அங்க யுஎஸ் காங்கிரஸ்ல இருக்கின்ற நபர்களை தவிர, ரிப்பப்ளிகன்ஸ் தவிர பாக்கி அனைவரும், ரிப்பப்ளிகன்ஸ் ஆனாலும் சரி, டெமோக்ராட்ஸ் ஆனாலும் சரி, சாதாரண மனிதர்களானாலும் சரி, கட்சி சாராத நபர்களானாலும் சரி, அனைவரும் கேட்கின்ற கேள்வி இப்ப ஏன் போனீங்க என்ற அந்த கேள்விதான். அதற்குத்தான் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது அவர்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தாக்கி இருப்பாங்க, அவர்கள் உலகத்துக்கே ஒரு பிரச்சனையாக மாறி இருப்பார்கள், நாம அதை விட்டு கொடுக்க கூடாது. இனி அடுத்த ஒரு விஷயம் மிக தெளிவாக சொல்றது, ஹோம்ஒர்க்ஸ்க்கும் எனக்கு சம்பந்தம் இல்லப்பா, நீங்க அது போல வழியா வருகின்ற 20% வருகின்ற அந்த எண்ணெய்க்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு எண்ணெய்க்கு பிரச்சனை கிடையாது. நான் வெனிசுலா கேப்சர் பண்ணிட்டேன், அமெரிக்காவில தாராளமாக எனக்கு இப்போ க்ரூட் ஆயில் இருக்கிறது, அதனால என்னுடைய பிரச்சனை இது கிடையாது, என் மக்களுடைய பிரச்சனை கிடையாது. நீங்க வேணும்னா நீங்க அங்க போயிட்டு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறந்துருங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் முக்கியமாக அவர் சொல்லிவிட்டார். அதாவது நான் இன்னமும் அமெரிக்க ஜனதையுடைய மக்களுடைய நலனுக்காகத்தான் நிலை கொண்டிருக்கிறேன். இங்க என்ன இருக்கிறது, எனக்கு பிரச்சனை கிடையாது, நம் மக்களை நான் காவு கொடுக்க மாட்டேன், இவ்வளவு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் பில்டப், அன்பிரசிடென்டட் யுஎஸ் பில்டப் நடந்து கொண்டிருக்கிறது. 50,000க்கு மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இன்னைக்கு வெஸ்ட் ஏசியால இருக்கிறாங்க, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அந்த தருணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஹரி, ரைட். ஆர்கே சார், இப்ப நீங்க சொல்றது போல அவர் ஒரு ரெட்டை மெசேஜிங்க கொடுக்குறாரு. ஒரு பக்கம் அது 2-3 வாரத்துல முடிப்போம் அப்படிங்கிறாரு, இன்னொரு பக்கம் ஒரு 50,000 மிலிட்டரி பில்டப்னா அவங்க சும்மா அங்க உட்காந்துட்டு வரதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளும் வருகிறது. ஸோ ஒரு கிரவுண்ட் ஆபரேஷன் அப்படிங்கிறது ஒருவேளை இந்த டீல் வரல அப்படின்னா இன்னெவிட்டபிள் அப்படின்னு பாக்குறதா, அதோடைய விளைவுகள் என்னவா இருக்கும்னு நம்மள அச்சப்பட வைக்குது. ஈரானுடைய எண்ணெய் வளத்தை தாக்குவோங்கிறாரு, பதிலுக்கு ஈரான் மற்ற எண்ணெய் வளங்களை தாக்கும். ஸோ சர்வதேச பொருளாதாரம், நம்முடைய பொருளாதார தேவைகள், எண்ணெய் தேவைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ அந்த இம்ப்ளிகேஷனையும் யோசிக்க வைக்குது இல்லையா? நிச்சயமாக. நேற்றைய தினம் தான், நேற்று நைட்டு தான், அதாவது நம்மளுடைய நேற்றைய தினம் நைட்டு தான் ஈரான் கேஸ்ட்ராலுடைய ஒரு பெரிய ஃபெசிலிட்டி, ஈராக் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்ணியிருக்கு. அதுல ஒரு எண்ணெய் அந்த இது டீப்பா இப்போ பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு டேமேஜ் நமக்கு இன்னும் தெரியவில்லை.
அப்போ எந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப் கூறிக்கொண்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து இவர்களும் ஈரானும் இப்போது அடித்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய அந்த தாக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்கன் ஆயிடுச்சு. ஒரு 10% கூட இன்னைக்கு கிடையாது, 90% நாங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் என்றெல்லாம் சொன்னா கூட இவர்கள் எஃபெக்டிவாக இன்னும் வந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அந்த ஒரு நிலையில் வந்து இந்த ஒரு எப்படி அமெரிக்கானால் வித்ரா பண்ண முடியும்? இவருக்கு ஒரு இவர் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னா மட்டும்தான் இவர் வந்து வெளியே வர முடியும். அது யாரெல்லாம் வந்து அப்படிங்கும் போது அப்ஜெக்டிவை எட்டி விட்டுதா சொல்றாரு. அதுல முரண்பாடுகள் பாக்குறோம். ஆட்சி மாற்றம் நம்ம இலக்கு இல்ல, ஆனா 1 இல்ல 3 முறை ஆட்சி மாற்றம் வந்தோம் அப்படிங்கிறது. எவ்வளவு பேர் கொள்றாரோ அதெல்லாம் ஆட்சி மாற்றம்னு ஒரு கணக்கு போடுறாரு. அது ஈரானியன் ரெஜிம் இஸ் வெரி மச் இன்டாக்ட், நம்பர் 1. இன்னொன்னு வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் சொல்வது நியூக்ளியர் ஈரான். அது வந்து இன்னும் கூட அவங்கள்ட்ட ஒரு நியூக்ளியர் எபிலிட்டி இருக்குங்கிறத பார்க்கின்றோம். எபிலிட்டி டு பில்ட் வார்ம் இருக்குன்னு பாக்குறோம். ஒரு 450 கிலோ அளவுக்கு ஒரு ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் 60% அளவுக்கு இருக்கும். அதை பிசிக்கலா அங்கிருந்து விளக்காத போது இந்த த்ரெட் மாறாது. இன்னொன்னு அவங்களுடைய ஆட்களை கொள்ளலாம், யூ கேனாட் கில் தேர் நோ ஹவ். அவங்களுடைய நாலேஜ் நீங்க அழிக்க முடியாது. சோ இதெல்லாம் மாறாம எப்படி நீங்க இந்த போற முடிவுக்கு கொண்டு வருவீங்க? நீங்க ஒரு கிரவுண்ட் ஆபரேஷன் செய்தாலும் கூட அவ்வளவு எளிமையா அந்த நியூக்ளியர் அது ரொம்ப அதெல்லாம் பாதாளத்துல புதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. எப்படி அதை மீட்க முடியும்? எப்படி இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்? இல்ல, இப்ப எப்படியாச்சும் வெளியே வர வேண்டும் என்றுதான் ட்ரம்புடைய நோக்கமாக இருக்கிறது. ஏதோ ஆகி போயிட்டோம், நமக்கு இப்போ வந்து நவம்பர்ல தேர்தல் வர இருக்கிறது. அதுக்குள்ளால நாம இப்போ 2-3 வாரத்துல முடித்தால் மட்டும்தான் அடுத்த தேர்தலுக்கு வந்து எதுவா இருக்கும். அந்த $4 மேல போன அந்த எண்ணெய் வந்து கீழே வர வேண்டும். அந்த பம்ப் பெட்ரோலினுடைய டீசலினுடைய விலை வந்து கீழே வர வேண்டும். அது வரவில்லை என்றால் நிச்சயமாக ட்ரம்புக்கு பிரச்சனை தான். அதனாலதான் ட்ரம்ப் ஒரு எக்ஸிட் ரேம்ப் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா அதே நேரத்துல அங்க இருக்கின்ற அரபு நாடுகள் வந்து அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. நீங்க இன்னும் வந்து சீரியஸாக அடியுங்கள் என்றுதான் சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மான் ஆனாலும் சரி, யுஏனுடைய ஷேக் இவரானாலும் சரி, முகமது பின் இவரானாலும் சரி, நஹியான் ஆனாலும் சரி, அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறது வந்து நீங்க இன்னும் அடியுங்க. அப்ப அவர்களும் சேர்ந்து சொல்ல வேண்டும். அதான் வந்து வெற்றி அடைந்து விட்டோம் என்ற விஷயத்தை வந்து அவர்களும் சொல்ல வேண்டும். இஸ்ரேல் என்ன சொல்றது புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அவங்க வந்து இதை ஆரம்பிக்காதேன்னாங்க, ஆரம்பிச்சப்புறம் பாதியில விட்டு போன பாதிப்பு அவங்களுக்கு தானே. ஒரு போட்டன்ட் ஈரான் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கும் போது, இவங்க ஒரு சாஃப்ட் டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்களை தொடர்ந்து அடிப்பாங்க, இவங்க ஒரு வல்னரபிள் பார்ட்டியா பாப்பாங்கிற அந்த டிலமா புரிந்து கொள்ளத்தக்கது தானே. நிச்சயமா அது நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தக்கதான். அடுத்த பிரச்சனை என்னன்னா, இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹாஃப்வே மார்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இப்ப வந்து ட்ரம்ப் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அப்ப இதற்கு என்ன வழி என்றுதான் பார்க்க வேண்டும். இதிலேயே வந்து சில அரபு நாடுகள் இருக்கின்ற தலைவர்கள் பேசுகின்ற போது, அப்கோர்ஸ் அவர்கள் வந்து மீடியால பேசுகின்ற போது சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், இது ரொம்ப கடந்து போயிடுச்சு, இது ஏதாவது ஒரு தருணத்தில் வந்து நாம நிறுத்தத்தான் வேண்டும். எப்போது எவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியுமோ அது அவ்வளவு சீக்கிரம் வந்து அரபு நாடுகள் நல்லது என்று சில தலைவர்கள் அரபு நாடுகள் இருக்கின்ற, குறிப்பாக ஒமானுடைய தலைவர், அதே மாதிரி கத்தர்னுடைய தலைவர் எல்லாம் இப்போது பேசிக் கொண்டிருக்காங்க. ஏன்னா கத்தரும் அதே மாதிரி பஹ்ரைன் தான் பெரிய அளவில் அடிவாய்ப்பு. அதே மாதிரி இப்ப துபாயில் இருக்கின்ற விஷயம் என்றால் ரியல் எஸ்டேட்ல ஆரம்பித்து உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயங்களும் வந்து ஒரு 30% 40% வந்து கீழே போயிடுச்சு. எமிரேட்ஸ்னால பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இது எல்லாம் வந்து இக்கானமியை வந்து இது போக போக ரொம்ப அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு வந்து தாக்கி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த அரபு நாடுகளுக்கு இருக்கிறது, அது என்னை பொறுத்தளவில் இன்னொரு 2 வாரத்தை தாண்டி இவர்களால் முடியாது என்று நான் கருதுகிறேன். அப்ப அந்த 2 வாரம் என்பது ஒரு இலக்காக வைத்துக் கொண்டு நாம் வந்து பயணிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 2 வாரத்துல முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் அரபு நாடுகளே கூறிவிடும், சவுதி அரேபியா தவிர இருக்கின்ற அரபு நாடுகள் கூறிவிடும், எங்களுக்கு போதும், இனி எங்களால் தாக்கி பிடிக்க முடியாது என்று. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து இது ஒரு ஹேஸ் அண்ட் எக்ஸிட்டா தான் இருக்கும். அதாவது அமெரிக்கா வந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறது. பெரும்பாலான கல்ஃப் ஸ்டேட்ஸ் வந்து சொல்லிடுறோம், ஆமாங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதன் பிறகு இன்னொரு தாக்குதல் வந்து 6 மாசத்துக்கு பிறகோ இல்லை என்றால் 8 மாசத்துக்கு பிறகோ நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் காண்கிறேன். Thank you very much for the interesting analysis, sir. Thank you. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444 227 273.